தண்ணீரே சொல்லுங்க ஆவி, கைத்தட்டி வற்றாத நதியாக வந்த ஓ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே ஜீவ தண்ணீரே. ஒரு வாஞ்சையோட ஏக்கத்தோட ஆவியானவரே பரிசுத்தரே ஜீவ தண்ணீரே. சொல்லுங்க ஜீவ தண்ணீரே. ஓ சொல்லுவோம் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நாம நன்றி சொல்லலாம். சகேயு என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இந்த சகேயுக்குள்ள 3 விதமான தேவைகள் இருந்தது. 3 needs அவனுக்குள்ள இருந்தது. அந்த 3 தேவைகளுக்கும் இயேசு மருந்து போட்டார். இயேசு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை இயேசு தொடங்கினார். முதலாவது அந்த தேவைகள் என்ன என்பதை நான் குறித்து சொல்ல விரும்புகிறேன். அதன் பிறகு இயேசு எப்படி அவனை சந்தித்தார், அவனுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு என்று சொல்லி நான் சொல்ல போகிறேன். இந்த சகேயுடைய முதலாவது தேவை என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இந்த கதை தெரியும். இவன் குள்ளமான மனுஷன் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறி உட்கார்ந்தானாம். இயேசு அந்த வழியாய் வரும்போது அவனை, சகேயுவே வா, உன் வீட்டிற்கு நான் போய் தங்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தார். அவன் வரி வசூல் பண்ணுகிற மனுஷன், எனவே நிறைய வரி வசூல் பண்ணி ஜனங்க கிட்ட கெட்ட பெயரை சம்பாதிச்சவன். இப்ப என்ன நடக்கிறது? இயேசு அவன் வீட்டுக்கு போன போது அவன் வாழ்க்கை மாறி அவன் தான் அநியாயமாய் சேர்த்த சொத்துக்களை நாளத்தனையாய் ஜனங்களுக்கு திரும்ப கொடுத்து அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினான் என்று சொல்லி இந்த சம்பவம் சொல்லுகிறது. ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிற காரியம் 3 விதமான தேவை. முதலாவது தேவை என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியாமல். The first need that he faced was physical need. அவனுக்கு இருந்த ஒரு குறை, முதலாவது தேவை, ஒரு குறைவு என்ன தெரியுமா? சரீர பிரகாரமான ஒரு குறைவோடு இருந்தவன். வேதம் சொல்லுகிறது அவன் குள்ளனானபடியால். எவ்வளவு குள்ளமா இருந்தான்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு 100 பேர் கூட அப்படி போகும்போது இயேசு அவனால பார்க்க முடியாது, அவ்வளவு குள்ளம். ஒருவேளை ஒரு 4 அடி உயரம் இருந்திருக்கலாம், ஒருவேளை 3 அடி உயரம் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு 4 அடி உயரம் இருந்திருக்கலாம், தெரியல. இந்த ஆலயத்துல நீங்கள் எல்லாம் நின்று இப்ப பாடல் பாடி ஆராதித்தீர்கள். இங்க யாருக்கும் முன்னாடி நிக்கிற பாஸ்டர் எனக்கு தெரியல, அதனால நான் மேல ஏறி அந்த ஷட்டர் மேல உட்கார்ந்துக்க போறேன்னு யாரும் என்ன பண்ணல, சொல்லல. ஏன்னா எல்லாரும் ஓரளவுக்கு உயரமா இருக்கும். ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு குள்ளமா இருந்திருப்பான், அதனால மரத்து மேல ஏறி உட்கார்ந்தானா. அல்லேலூயா. குள்ளனானபடியால் அவனுக்குள்ள இருந்த முதலாவது ஒரு தேவை சரீர பிரகாரமான ஒரு தேவை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த மாலை வேளையில இந்த வசனத்தை கேட்கிற இந்த நேரத்துல உங்களுக்குள் இப்படிப்பட்ட ஏதாவது தேவையோடு குறையோடு நீங்கள் இருக்கலாம். சரீர பிரகாரமான ஏதோ ஒரு விதமான ஒரு லேக்கிங்ல நீங்க இருந்துட்டு இருக்கலாம். சிலருடைய சரீரத்துல வியாதியோடு கூட நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். சிலருடைய சரீரத்துல ஒருவேளை ஜெனரேஷனலா தொடர்ந்து வருகிற ஒரு சாபக்கட்டோடு கூட நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்துல நான் அவர்களோடு கூட பழகுகிற நாட்கள் நான் தெரிந்து கொண்டேன். அந்த வீட்டில இருந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி. அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தது சுகமானது. அதே போல அவர்களுடைய மகளுக்கு கேன்சர் வியாதி. அவர்கள் அந்த வியாதியிலேயே மரித்து போனார்கள். அவர்களுடைய தங்கச்சி மகளுக்கு கேன்சர் வியாதி. பாருங்க, ஒரு குடும்பத்துல 3 பேருக்கு கேன்சர் வியாதி. இது ஏன் இப்படிப்பட்ட காரியம் வருகிறது, ஏன் இப்படிப்பட்ட பலவீனம் வருகிறது என்று சொன்னால், தொடர்ந்து ஒரு மனிதனுக்குள்ள இப்படி கண்டினியூஸ் சிக்னஸ் வருதுன்னு சொன்னா, ஒருவேளை அது முன்னோர்களுடைய பாவமாய் இருக்கலாம், மூதாதையருடைய பாவங்கள் அது சாபமாய் பின்தொடரலாம். வேதம் சொல்லுகிறது
சொல்லுகிறது தேவனுடைய கிருபை 1000 தலைமுறைக்கு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு மனுஷனுடைய பாவம் 4 தலைமுறையை தொடரும் என்றும் வேதம் சொல்லுகிறது. இது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்ப பாருங்க, ஏன் சில நேரத்தில் வியாதிகள் வருகிறது என்று சொன்னால், வியாதிகள் பல காரணத்துக்காக வரலாம். முதலாவது காரணம் பிசாசு கொண்டு வருகிற வியாதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு கொண்டு வருகிற வியாதி, பிசாசினால விதைக்கப்படுகிற வியாதி. உன் சிந்தனையில ஒரு பொய்யை விதைத்து உன்னை நம்ப செய்து அதை வியாதியா கன்வெர்ட் பண்ணி கடைசியில மரணத்துக்கு நேரா கொண்டு போவான். இது பிசாசு வியாதியை கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. சில பேருக்கு இரவு நேரத்துல நல்லா தூங்க முடியாது. அப்படியே தூங்கினாலும் கெட்ட சொப்பனங்கள் வரும், கெட்ட கனவுகள் வரும். சில பேருக்கு பாருங்க, தூங்கும் போது பாம்பு துரத்துற மாதிரி கனவு வரும், பாம்பு கொத்துற மாதிரி கனவு வரும், நாய் துரத்துற மாதிரி கனவு வரும். சில பேருக்கு அப்படி கண்ணை மூடி தூங்கினாலும் இரவு ஏதோ ஒரு சண்டை காட்சியை பார்த்துட்டு அப்படியே காலையில் எழுந்திருக்கும் போது கண்ணெல்லாம் சிகப்பா பயத்தோட எழுந்திருப்பாங்க. இதெல்லாம் பிசாசு வியாதியை உண்டு பண்ண அவன் செய்கிற தந்திரம். ஒரு மனுஷன் நல்லா தூங்கலனாலே அவனுக்குள்ள சத்துரு கிரியை செய்கிறான், அது சீக்கிரம் வியாதியா கன்வெர்ட் ஆகும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நீங்கள் இருப்பீர்களேயானால் இயேசு இன்றைக்கு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு யாராவது இப்படிப்பட்ட பலவீனத்தோட வியாதியோட இரவு தூங்க முடியாம கட்டப்பட்ட நிலைமையில ஏதோ ஒரு யுத்த களத்துல வாழ்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற அப்படிப்பட்ட பலவீனத்திலே கர்த்தர் ஒரு வல்லமையை கட்டவிழ்க்க போகிறார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்க போகிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. இந்த சகையுக்கு இருந்த ஒரு தேவை, அவன் குள்ளனாய் இருந்தான். ஒரு சரீர பிரகாரமான தேவை அவனுக்கு இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது அவனுக்குள்ள இருந்த ஒரு தேவை என்ன தெரியுமா? the second need that he had was, இங்க பார்க்கிறோம், வசனத்துல படிக்கலாம், 6வது வசனத்தை பார்க்கலாம். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, சகையுவே இறங்கி வா, நான் அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஆமென். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்குள்ள இருந்த இரண்டாவது ஒரு தேவை என்னன்னு சொன்னா, இமோஷனல் நீட், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தேவை அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். ஒரு உணர்வு பூர்வமான தேவை அவனுக்குள்ள இருந்தது. என்ன தேவை? இயேசு அவனை பார்த்து, எப்பா நான் உன் வீட்டுக்கு வர போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாய் இயேசுவை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனானா. ஏன் சந்தோஷ அப்படின்ற வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு சொன்னா, அதற்கு அடுத்த வசனத்திலே அதற்குரிய பதில் இருக்கிறது. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்ப ஊர்ல இவனுக்கு என்ன பேரு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க, ஊர்ல இவனுக்கு என்ன பேரு? சகையுக்கு சகையுன்னு ஒரு பேரு. ஆனா ஊர்ல அவன் என்னன்னு சொல்றாங்க? பாவி. இயேசு அவன் வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே ஊரெல்லாம் சொல்லுது, இவர் பாவியான மனுஷன் வீட்டுல. அப்ப எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? இந்த சகை ரோட்ல வரும்போது 4 பேர் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? முகத்தை அப்படி திருப்பிட்டு போயிருப்பான். இதை பார்க்கும்போது சகைக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என்னடா இது, என்னைக்கோ ஒரு வேலை இவன் வீட்டுல நானு தேவையில்லாம வட்டி வாங்கியிருப்பான், ஆனா இன்னைக்கு கூட அவன் என்ன பண்றான், என்ன வெறுக்கிறானே. மக்களால வெறுக்கப்பட்டு மக்களால பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு இமோஷனல் நீடோடு இருந்தவன் இந்த சகேயு. அவனுக்கு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஆதரவு கொடுக்க மக்கள் யாருமே இல்லை. யாருமே அவனுக்கு ஆதரவு கொடுக்கல. அவன்கிட்ட அன்பா பேசுற மனிதர்கள் இல்ல. அவன் வீட்டுல போயிட்டு அண்ணே சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஆள் யாருமே இல்ல. இந்த செய்தியை கேட்கும் போது உங்களுக்குள் இப்படிப்பட்ட இமோஷனல் நீடோட ஒரு வேலை இருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, எனக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லையே. சில வயதான ஐயா அம்மாமார்களை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். சின்ன வயசுல பிள்ளைகளை ரொம்ப அழகா பார்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இவர்கள் வயதாகும் போது என்ன நடக்கிறது? பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் அநேக பெற்றோர். என்னோட திருச்சபைக்கு ஒரு வயதான அம்மா வருவாங்க. இந்த அம்மா வரும்போது ஒரு தேங்காய் பாட்டில் ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாட்டில் எடுத்துட்டு அந்த பாட்டியம்மா வந்த உடனே என்கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன என் பையன் என்ன அடிக்கிறான், என் மக என்ன அடிக்கிறா, என் மருமகள் என்ன அடிக்கிறா, இந்த தலையிலேயே என்ன அடிக்கிறாங்க ஐயா, எனக்கு ரொம்ப வலிக்குதியா, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. கேட்கும் போது உள்ளமெல்லாம் உடையும். எவ்வளவு உள்ளத்துல காயம் இருந்திருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட பலவீனத்தினால் உண்டாகிற வலி, இன்னொரு பக்கம் இதனால் உள்ளத்துல ஏற்படுகிற ஒரு வேதனை, உள்ளத்துல உண்டாகிற ஒரு காயம். அந்த அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? சின்ன வயசுல என் மகனை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன்,
சின்ன வயசுல இந்த பையனுக்கு நான் எப்படிலாம் நான் வந்து இவனை இப்படி பெரிய ஆள் ஆக்குனேன், இன்னைக்கு என் மகன் வந்து என்னை அடிக்கிறானே என்று நினைக்கும் போது உள்ளத்துல எவ்வளவு காயங்கள் இருக்கும். இந்த சகையுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இமோஷனல் நீட், காயப்பட்ட ஒரு இருதயத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். எனவேதான் அவன் இயேசு அவன் வீட்டுக்கு வரப்போகிறார் என்று கேட்கும் போது வாங்கன்னு மட்டும் கூட்டிட்டு போல, சந்தோஷமா கூட்டிட்டு போனானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதை பத்தி நான் பேசுகிறேன். சோ அவனுக்குள்ள இருந்த இன்னொரு தேவை, இமோஷனல் நீட். இன்றைக்கு நீங்கள் உள்ளத்திலே மனதிலே காயப்பட்ட நிலைமையோடு, சிலர் காயப்படுகிற இடம் என்ன தெரியுமா? பிறருடைய வார்த்தைகள். உங்க முன்னாடி ரொம்ப அழகா பேசுவாங்க, நீங்க போன பிறகு உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, உங்களை ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லுவார்கள். அந்த செய்தி நேரம் அவங்க காதுக்கு வரலனாலும் கேட்டவங்க வந்து சொல்லுவாங்க, என்னப்பா நீ அந்த அக்காவை நல்லா நம்பிட்டு இருக்கிற, அந்த அக்கா நேத்து வந்து உன்னை என்ன எல்லாம் பேசினாங்க தெரியுமா? இதை கேட்கும் போது உள்ளமெல்லாம் உடைஞ்சு போயிரும். இவங்க நல்லவங்கன்னு நினைச்சனே, ஆனா என்னை இவங்க இப்படி காயப்படுத்திட்டாங்களே. இன்றைக்கு உள்ளத்திலே நீங்கள் காயத்தோடு இருப்பீர்களே, ஆனால் உங்கள் காயத்துக்கு மருந்து போட இயேசு விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த காயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட இயேசு வல்லவராய் இருக்கிறவர். ஆமென் சொல்லுவோமே. நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது அவனுக்குள் இருந்த ஒரு தேவை என்ன தெரியுமா? 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. The third need was a spiritual need. ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவை. என்ன தேவை? அவன் ஒரு மனுஷனாய் மாத்திரம் அல்ல, ரட்சிப்பு இல்லாமல், ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல், தேவனை கண்டுகொள்ளாத, தேவ பிரசன்னத்திலிருந்து விலகி ஒரு பாவ வாழ்க்கை வாழுகிற மனுஷனாய் இருந்தான். அவனுக்கு தேவைப்பட்டது ரட்சிப்பா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய தேவை. அவனுக்குள்ள அந்த இடம் வறட்சியா இருந்துட்டே இருக்குது. அவனுக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கல. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இயேசு உங்களை திருப்திப்படுத்தும்படி அவர் இங்க வருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் கூடி ஆராதிக்கும் போது இந்த இடத்துல தேவ மகிமை வெளிப்படும் போது உங்கள் வாழ்க்கையில திருப்தி அந்த இடத்துல தான் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். தேவ ஜனமே, இந்த ஆலயத்தை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களை சந்தோஷப்படுத்தும்படி. இன்றைக்கு அநேகருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவை, ஒரு வறண்டு போன நிலைமை. இன்றைக்கு ஒருவேளை இங்க இருக்கிற அநேகர் சொல்லலாம், எனக்குள்ள ஒரு வறட்சியை நான் பாக்குறேன், என்னால ஜெபிக்க முடியல, என்னால தேவ பிரசன்னத்தை உணர முடியல. என் பக்கத்துல இருக்கிற அக்கா நல்லா அழுது ஜெபம் பண்றாங்க பாஸ்டர், நேத்து நான் சர்ச்சைக்கு வரும்போது பார்த்தேன், அந்த குட்டி புள்ளலாம் நல்லா வர்ஷிப் பண்ணுது, ஆனா ஆலயத்துக்கு வந்தா கூட எனக்கு என்னமோ வறண்டு போன நிலைமையில நான் இருக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல நான் விழுந்துட்டேனோ என்னன்னு எனக்கு தெரியல, நான் வறண்டு போய் இருப்பதை உணர்கிறேன் என்று சொல்லுவீர்களே. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய தேவையை பூர்த்தி செய்ய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான திருப்தி அற்ற நிலைமைகளிலே ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 3 விதமான தேவை, சரீர ரீதியான தேவை, இன்னொன்று ஒரு இமோஷனல் நீட், உணர்ச்சி பூர்வமான ஒரு விதமான தேவை, ஒரு காயம் என்கிற உள்ளத்தில் இருக்கிற ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு குறைவு, மூன்றாவது ஒரு ஆவிக்குரிய தேவை. இப்ப இயேசு அவனுக்கு ஊழியம் செய்தார். இந்த சகேயு என்ற மனுஷனுக்கு இயேசு என்ன செய்தார்? அவர் எப்படி அவனுக்கு ஊழியம் செய்தார்? இயேசு எப்படி அவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார்? ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகேயுவே, எல்லாரும் சொல்லுங்க சகேயுவே. இந்த சகேயுவை பார்த்து, எப்ப மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறவரே கொஞ்சம் வா அப்படி சொல்லல. He called him by name. அவனை பெயர் சொல்லி அழைத்தார். இதே நீங்க இருக்கிற உங்க இடத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன்னா என்ன கை தட்டி ஒரு விசில் அடிச்சு இயேசுக்கு என் பேர் தெரியும் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா நீங்களா மௌனமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்களேன். அல்லேலூயா. நான் ஒரு நல்ல செய்தி சொல்லட்டா? நீ எத்தனை தேவையோடு குறைவோடு இருந்தாலும் உன் பெயரை அறிந்த ஒரு ஆண்டவர் எப்போதும் உன் அருகில் இருக்கிறார். அவருக்கு உன் பெயர் தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர்.
அவர் என்ன உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, உலகம் ஒருவேளை உங்களை பார்க்கும்போது உங்களை மதிக்காம இருக்கலாம். ஒருவேளை உலகத்தார் உங்களை ஒருவேளை ஏளனமாய் பேசலாம். உலகம் ஒருவேளை உங்களை தர குறைவா பேசலாம். எங்க ஊர்ல ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர் இருக்கிறாரு. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? மண்ணாங்கட்டி. என்ன கட்டி? மண்ணாங்கட்டி. இன்னைக்கு உங்களை அப்படி ஒருவேளை ஒரு ஏளனமான வார்த்தையை சொல்லி உலகம் தரை குறைவாய் உங்களை நடத்துமே. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல பேர் வச்சு உங்களை அழகு பார்க்கிற ஒரு இயேசு ராஜா எப்பவும் உங்களோடு கூட இருக்கிறார். நல்ல கைத்தட்டு கொடுங்களா அந்த இயேசுவுக்கு. அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களே, என் பெயரை அவர் அறிந்திருக்கிறார். He knows me by name. அவருக்கு என் பேரு தெரியும். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை உன் அப்பா அம்மா கூட உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். உன் நண்பர்கள் ஒருவேளை உன்னை ஒதுக்கி இருக்கலாம். இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ரெக்கக்னிஷன் ப்ராப்ளம். கிளாஸ் ரூமுக்கு போவோம், எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க, ஆனா ஒருத்த மட்டும் தனியா இருந்துட்டே இருப்பான். அவனை எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஒருவேளை அவனுக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அவனுடைய தோற்றம் சரியில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அவன் கருப்பா இருக்கலாம். அல்லது ஒருவேளை வசதி இல்லாதவனா இருக்கலாம். மற்ற எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க, அவன் ஒருத்த மட்டும் தனியா இருப்பான். அவனால் யாரோடையும் அட்டாச் ஆக முடியாது. காரணம், அவனை வெறுத்து ஒதுக்குற ஒரு சமுதாயத்தில் அவன் இருக்கிறான். நீ அப்படிப்பட்ட சூழலில் இருப்பாயே, ஆனால் உன் பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு உன் பேரு தெரியும். அவர் உன் அழகை பார்த்து உன்னை வெறுக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை உன்னுடைய நிறத்தை பார்த்து உன்னை வெறுக்கிறவர் அல்ல. ஒருவேளை உன் சூழ்நிலையை பார்த்து உன்னை வெறுக்கிறவர் அல்ல. நீ யாரா இருந்தாலும், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், உன்னை கையை பிடிச்சு தூக்கி எடுக்கிற இயேசு ராஜாவை தான் நம்ம ஆராதிக்கிற விசுவாசிக்கிறவங்க. நல்லா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி இப்பொழுதே அவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்று நான் சொல்லுகிறேன். He knows you by name. அவருக்கு உன் பேர் தெரியும். நீ ஏன் சோர்ந்து போற? என்னை யாரும் மதிக்கல, என்னை யாரும் வச்சுக்கல, நீ ஏன் சோர்ந்து போற? எங்க அப்பா என் பெயர் அறிந்திருக்கிறார். சகேயுவே என்று பெயர் சொல்லி அழைத்தாராம். இரண்டாவது இயேசு செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதே வசனம் சொல்லுகிறது, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு செய்த இன்னொரு காரியம், சகேயுவை தேடி இயேசு சென்றார். தேடி போய் அற்புதம் செய்யற ஒரே ஒருவர் இயேசு ராஜா. எங்க ஊர்கள்ல இருந்து நான் பார்த்திருக்கிறேன், செருப்பு போடாம பல கிலோமீட்டர் தூரம் வெறும் காலோட நடந்து வருகிற கூட்டமான மக்களை நான் பார்த்து எனக்கு அவங்கள பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். நீ உன் கடவுளை தேடி போற, ஆனா என் கடவுள் என்ன தேடி வந்தாரு. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஊர் பக்கம் தான் வராங்க, உங்க இங்கதான் எங்கேயோ வராங்க. ஒரு கலர் புடவையை கட்டிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெறும் காலோட நடந்து வரக்கூடும். என்னைய சொல்றீங்க? உலகம் கடவுளை தேடி போகுது, ஆனா நம்ம சாமி நம்மளை தேடி வந்தார். இதுக்கு நீங்க கை தட்டணும் இப்ப. அல்லேலூயா, ஆமென். நம்ம சாமி நம்மளை தேடி வர்றவரே. பக்கத்துல பசங்க, என் சாமி என்ன தேடி வர்றவரே. அல்லேலூயா. give me D, give D. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. கைதட்டி எந்தங்கே சுவே, எந்தங்கே சுவே, எந்தங்கே சுவே, எந்தங்கே. இப்படி கை வச்சு எந்தங்கே சுவே, எந்தங்கே சுவே. பக்கத்துல பார்த்து, அவரு ஏன் சாமி சொல்லுங்க பாப்போம். அவரு தான் இயேசு தான் என் தெய்வம். அவர் ஏன் இயேசு சொல்லுங்க, உரிமையா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா என்ன தேடி வந்தாரு. கொஞ்ச நாள் சந்தோஷமா சொல்லுங்க பக்கத்துல பா, சிரிச்ச முகத்தோட, அவரு தான் என் தெய்வம். நான் அவரை தேடி போகல, அவர் என்ன தேடி வந்தாரு. அல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா.
நல்ல கைதட்டி. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஓ ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி. சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை, இயேசு நம்மள தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அந்த இயேசுவுக்கு ஒரு நல்ல கை தட்டு கொடுங்க பாப்போம். சகேவை பார்த்து சொல்றாரு, டே உனக்கு உன் பேர் எனக்கு தெரியும்னு கூட தெரியாம இருக்கலாம். உன் பேர் எனக்கு தெரிவது மாத்திரம் அல்ல, உன் வீட்டுக்கே நான் வரப்போறேன். ஒருவேளை உலகம் உன்னை பாவின்னு சொல்லலாம், ஆனா உன்னை நீதிமானா மாற்ற என்னால முடியும். அதற்காக தான் நான் சிலுவையில ரத்தத்தை சிந்தினேன். உன்னை நான் நீதிமானாய் மாற்றுகிறேன். இயேசு அவன் வீட்டுக்கு போனார். இன்றைக்கு உங்க வீட்டுல இயேசு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க வீடுகளுக்கு இயேசு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவன் பெயரை அறிந்தவர், அவனை தேடி சென்றவர். அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, வசனத்துல படிக்கிறோம் 9ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு எடுத்த தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல நம்மள இலவசமா நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தாலும், வியாதியில இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் இலவசமா நம்மள மீட்டெடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்த ஒரே ஆண்டவர் இயேசுவாய் இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ எவ்வளோ தேவையோடு இருந்தாலும் அவர் உன்னை கையை பிடிச்சு தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனா பாருங்க, அந்த அப்பாவோட இருதயம்லாம் எப்ப என் பிள்ளை என்கிட்ட வருவான், எப்ப என் பிள்ளை என்கிட்ட வருவான்னு எதிர்பார்த்து காத்திருந்தான். ஒரு நாள் வந்தது, பையன் வரான், தூரத்துல வரான். இதை பார்த்த உடனே இந்த அப்பாவுக்கு கோபம் வரல, ஆனா சந்தோஷம் வந்துச்சு, ஆனந்தம் வந்துச்சு. என் பிள்ளை என்னை தேடி வந்துட்டு இருக்கிறான், என் பிள்ளை என்னை தேடி வந்துட்டு இருக்கிறான். வேகமா ஓடி அவனை கட்டி அணைத்து, ஓ இதுவரைக்கும் நீ என்னை விட்டு தூரப்பட்டு போயிருந்தாய், ஆனால் இனி உன்னை நான் வேலைக்காரனாய் அல்ல, என் பிள்ளையாகவே உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? நாம நினைச்சுக்கிறோம், நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போது நான் திரும்பி வந்து அவர் என்னை ஏத்துக்குவாரான்னு அநேகருக்கு பிரச்சனை. நான் சொல்றேன், நீ இதற்கு முன்பு எவ்வளவு நல்லா இருந்தியோ அதை விட பல மடங்கு நல்லாவே உன்னை வச்சு பார்த்துக்க இயேசுவுக்கு முடியும். வேலைக்காரனா அக்செப்ட் பண்றதுக்கு அவர் அப்படி ஒரு தெய்வம் அல்ல. உன்னை பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். உன்னை பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். உன்னை பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஒருவேளை பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, ஐயா, அம்மா, ஒருவேளை சில சொல்லலாம், நான் சில அடிக்ஷன்ல இருக்கிறேன் பாஸ்டர், தனிப்பட்ட விதத்துல சில பாவத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னால விடுதலை ஆக முடியலன்னு சொல்றியா? இன்னமும் ஆண்டவருடைய அன்பு உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இன்னமும் ஆண்டவருடைய அன்பு உனக்காக இயங்கி கொண்டிருக்க. அவர் சொல்றாரு, என் பிள்ளை எப்ப என்கிட்ட வருவான், என் பிள்ளை எப்ப என்கிட்ட வருவான். ரொம்ப ஏக்கத்தோட அந்த இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், எனக்கு இயேசு வேணும்னு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். தேடி வந்து உனக்கு ஒரு விடுதலை கட்டளையிட அவரால் முடியும். இந்த சகேயுவை பெயர் சொல்லி அழைத்தவர், இந்த சகேயுடைய வீட்டுக்கே போனவர், அவரே வாலண்டியர் பண்ணி அவனை மீட்டு எடுத்தார். அவர் சொல்றார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்கள் எந்தெந்த விதத்துல கட்டப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு இயேசு மீட்டெடுக்க வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன தொடணும், இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஒரு விடுதலை என் வாழ்க்கையில பார்க்கணும்னு சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
அடுத்த கொஞ்ச நேரம் இப்ப ஜெபிக்க போறோம். ஆண்டவரோட வல்லமை இறங்கி வரும். நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள ஒரே வழி என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சை தான், உங்களுக்குள்ள இருக்கிற தாகம் தான். ஆண்டவர் வேற ஒன்னை எதிர்பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். நீங்க வேற ஒண்ணு எதிர்பார்க்க வேணாம். இயேசுவே என்ன இன்னைக்கு தொடுங்கன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருந்தால், வயது வித்தியாசம் இல்லாமல் இயேசு நம்மை தொட்டு விடுதலையாக்க முடியும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப். சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி. எல்லாரும் அப்படியே எழுந்திருச்சு நிக்கலாமா? பைபிள் ஓரமா வச்சிருங்க. தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க தேவ சமூகத்துல? எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, எங்க அப்பா என்ன விடுதலையாக்க போறாரு, இயேசு என் கூட இருக்கிறாரு, என் பேரை சொல்லி அறிந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் உங்க வலது பக்கம் மேல ஒரு கை தட்டு தட்டுங்க பாப்போம். இப்படி மேல. ரைட். அடுத்து ஒரு தட்டு தட்டுமா? தட்டுங்க எல்லாரும். ஒரு தட்டு தட்டுங்க. 3.25 தட்டு தட்டக்கூடாது, ஒரே தட்டு தட்டுங்க பாப்போம். இந்த சைடு கீழே ஒரு தட்டு தட்டுங்க பாப்போம். அடுத்து இந்த சைடு மேல ஒரு தட்டு, அந்த சைடு கீழே ஒரு தட்டு. 1 2 3 4. தங்கத்தை கேட்கவில்லை, ஆஸ்திய கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கொஞ்சம் நல்லா சந்தோஷமா பண்ணுங்க. இடுப்பெல்லாம் வளைச்சு ஆஸ்திய கேட்கவில்லை, உண்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. பாலைவனமா இருந்த எங்களை, தெரியுமா அந்த பாட்டு? சோலைவனமாய் மாற்றி நீரையா. இது என்ன தெரியுமா? இது ஒரு ப்ரொஃபெட்டிக் சாங். இப்ப நீங்க பாட போறீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்ன தோல்வியோட, வியாதியோட, காயங்களோடு போராடினீங்களோ, அந்த பாலைவனமான நிலைமைய கர்த்தர் அப்படியே தழகிலா மாற்றி சோலைவனமா மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கையை கர்த்தர் சோலைவனமா மாத்த போறார்? எங்க அப்பாவுக்கு 19 வயசு வரைக்கும் வியாதி, மூக்குல இருந்து ரத்தம் வரும். எங்க பெரியப்பா மூக்குல வாயில ஒரே நேரத்துல ரத்தம் கிளாட் ஆகி செத்துட்டாரு. எங்க அப்பாவுக்கு பயம், நானும் செத்துருவேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல கலந்துக்கும் போது அங்க இயேசுவை பற்றி பிரசங்கித்தார்கள். அவர் நம்பினார். அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர். இந்த இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தா நான் இந்த இயேசுக்கு நான் ஊழியம் செய்வேன். ஜெபித்தார். ஒரே மாசத்துல கம்ப்ளீட்டா கர்த்தர் 19 வருஷ வியாதிக்கு சுகத்தை கொடுத்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களோடு கூட எங்களுடைய திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எங்களுடைய எல்லா சபையும் சேர்த்தா 1000 பேர் இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
போன வருஷம் எங்களுடைய 30வது ஆண்டு விழாவை செலிப்ரேட் பண்ணோம். அவருடைய மூத்த மகன், நான், என்னுடைய தம்பி, நாங்க திருமணமாகி இன்னைக்கு குடும்பமா ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒன்னு சொல்றேன், அவரை நம்புனா கைவிடவே மாட்டாரு. அவரை நம்புனவங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தி விடவே மாட்டாரு. இன்னைக்கு நீ நம்பிக்கை இல்லாம வந்திருந்தேன்னா அந்த இயேசு உறுதியா பிடிச்சுக்கோ. உன்னை கையை பிடிச்சு தூக்கி எடுக்க அவர் ரொம்ப வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா. நம்பிக்கையற்றவராயிருந்தோமே, எங்கள் நங்கூரமாய் மாறிவிட்டீரே. கைதட்டி. நம்பிக்கையற்றவராயிருந்தோமே, எங்கள் நங்கூரமாய் மாறிவிட்டீரே. எங்கள் நங்கூரமாய் மாறிவிட்டீரே. எங்கள் நங்கூரமாய் மாறிவிட்டீரே. சொல்லுங்க. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஓஹோ, பாலைவனமா. Holy Spirit, take over. சோலைவனமாய் மாற்றி நீரையா. Take over the session of Father. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. சொல்லுங்க. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஓஹோ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓஹோ, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்ண மூடி ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாருமாய் பாடி ஆராதிப்போம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓ, ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Father, we love you, love you, love you, love you. Open up spiritual. Open up, open up, open up, open up. Let anointing flow of the Holy Spirit. Ribalaba sheke. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Sangela aradhana sevo. Send the wave, send the wave, revival wave, Rabba Sekeyerebo. Send the wave, 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 send the wave. Oh, Sanamandere, baby, go see மார்போடு ஆணை பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ரமமஷக மார்போடு ஆணை பாரே ரபல செந்த ரபசியா கரப ரமமமண்ட ரபபபபசி.
ஷல் மஹாண்ட ரியல மாண்டு ரிபாசிகாரபா. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஓ ஹோசானா நமாந்திர ஹாந்தரியா சிமஹாந்தோரியாண்ட ஹாசிக் சோட்டோயோ நமாண்டோ ரிபோஃபோ ஸ்மெனாண்டோ ரிபோஃபோ லஹாம்பிரயனாண்டோ செயாக்ரோபோண்டோலோ malbahante. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. Lera kahasia tera bosana. Malpalos mana hantere ne mondana malmana. Lera nara hashantara nama. உள்ளத்துல நான் காயத்தோட இருக்கிறேன் பாஸ்டர். சிலர் சொன்ன வார்த்தைகளால நான் ரொம்ப காயப்பட்டு குற்ற மனசாட்சியோட இருக்கிறேன். நானு எத்தனையோ முறை நான் எழும்பணும்னு நினைச்சாலும் எனக்குள்ள இருக்கிற காயங்கள் நிமித்தமா நான் சோர்ந்து போய் அடிக்கடி நான் அப்படியே உட்கார்ந்துடுறேன். சிலர் சொல்றீங்க எனக்கு இருக்கிற திறமைகளை எனக்கு தெரியும், நிறைய டேலண்ட் எனக்கு இருக்கு, ஆனா நான் எழும்பணும்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் பேசின வார்த்தை, ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை அப்படியே மட்டுப்படுத்தி நான் உட்கார்ந்துடுறேன். என் உள்ளங்கள்ல காயத்தோட இருக்கிற, அதனால என்னால எழும்ப முடியல என்று சொல்லுகிற ஒரு சிலர் இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொட்டு உனக்குள் இருக்கிற அந்த காயங்களை சீர்படுத்தி உன்னை அவர் மேன்மைப்படுத்த அவர் சித்தமாய் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜெப நேரத்துல என் உள்ளத்துல நான் காயத்தோட இருக்கிறேன். இந்த காயங்கள் நிமித்தமா சோர்ந்து போய் விடுகிறேன். சிலரை நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால மன்னிக்க முடியல. அவங்க எனக்கு விரோதமா செஞ்ச காரியங்களை நினைக்கும் போது எனக்கு கோபம் தான் வருது. அவங்களை என்னால மன்னிக்க முடியல என்று நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் இந்த ஜெப நேரத்துல கர்த்தர் இப்ப உங்களை தொட்டு விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த ஜெபத்துக்கு பிறகு இந்த காயங்கள் நிமித்தமா என்னென்ன வியாதிகள் உனக்குள்ள இருந்துச்சோ அதெல்லாம் கர்த்தர் சுகமாக்கி உனக்கு ஒரு விடுதலை கட்டளையிட சித்தமாக இருக்கிறார். தேவ சமூகத்துல எப்பயுமே உண்மையா இருந்துடணும். அவர்கிட்ட ஒத்துக்கணும், ஆமா ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். இந்த ஜெப நேரத்திலையும் ஆமா பாஸ்டர் எனக்குள்ள அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, ரொம்ப காயங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு இன்னர் ஹீலிங் தேவை, எனக்கு ஒரு இன்னர் ஹீலிங் வேணும் அப்படி சொன்னீங்கன்னா வெக்கப்படாம தயவு செய்து முன்பாக வாருங்கள். கொஞ்சம் வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஓரமா நிக்கட்டும். ஸ்வீட்டி சுமிலா முன்னாடி வாங்க, ஸ்டீவ் வரலாம் முன்னாடி. ஓ ரமஹாண்டி பஹா சோகோபோ. எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ வாண்ட் டெலிவரன்ஸ், ஐ வாண்ட் இன்னர் ஹீலிங். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். விசேஷமா சில வாலிபர்கள் நீ மறைக்கலாம், ஒருவேளை யாருக்கும் தெரியாது என் பிரச்சனை அப்படின்னு. ஒருவேளை நான் காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டா என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா இயேசுவை என்னால பார்க்க முடியும் நினைச்சிட்டு நீ ஒரு ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நீ ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு சொல்ற தேவ ஜனமே, நீ ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன் காயத்துக்கு மருந்து போட்டு உன்னை தூக்கி எடுக்க அவர் விரும்புகிறார். நீ சோர்ந்து போகாத, வெக்கப்படாம முன்பாக வா. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய உள்ளத்துல ஒரு விடுதலை கட்டளையிட விரும்புகிறார். கண்களை மூடி இயேசுவே call unto him. O rahanda ribos sakana manda ribahasiya kalaba. ஒரு தாயினு மேலாய் நம்மை நேசிக்கிறவர். நீங்க வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கும் நாங்கள் ஊழியர்களை உங்களுக்காக ஜெபிக்கும் போது உனக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். இதுவரைக்கும் உன் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்த அந்த சத்தம், நீ ஒரு வேஸ்ட், உன்னால பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி உன் காதுகளில் ஒலித்த அந்த சத்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்க போறார். யார் சொன்னா நீ வேஸ்ட்னு, யாரு சொன்னா உனக்கு உன்னால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, எல்லாரும் தேவ பிரசன்னத்துல நிக்கிற அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் பிள்ளைகள் அமைதியா இருக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம். தயவு செஞ்சு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துல நீங்க மதிப்பு கொடுக்கணும். இந்த இடத்துக்கு யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் திஸ் பிளேஸ். கர்த்தர் கிரியை செய்யும்படி வந்திருக்கிறார்.
உனக்குள்ள ஒரு விடுதலை உண்டாக்கும்படி அவர் வந்திருக்கிறார். Oh, I sense the anointing. I sense the anointing. வாங்க, நல்ல முன்னாடி வாங்க, இடம் நிறைய இருக்கு. Come forward, come forward, come forward. அப்படியே அவர்கிட்ட pour out பண்ணிடுங்க. அந்த சகேயுட்ட இயேசு சொல்லியிருப்பார்ல, டேய் வாடா உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன்னு சொன்னப்ப அவன் சந்தோஷத்துல என்ன பேசணும்னு கூட தெரியாம பேசிட்டு வந்திருப்பான். உங்க அப்பாட்ட தானே நிக்கிறீங்க, பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. அப்பா எனக்கும் இப்படிலாம் இருக்குப்பா, என்னையும் தானுங்க இப்படிதான்ப்பா சொல்றாங்க, என்னையும் பிரயோஜனம் இல்லைன்னு தான்ப்பா சொல்றாங்க. பேசணும்னு நினைச்சா பேசு, வாய் திறந்து பேசு. இது உன் அப்பா சமூகம், உன் அப்பா இங்க இறங்கி வந்திருக்கிறார். What an anointing in this place. நலதம் எனும் தைலத்தை மரியாள் உடைத்து ஊற்றினாள். நீங்க உன் இருதயத்தை உடைச்சு ஊத்திடு, இருதயத்தை உடைச்சு ஊத்திடு. சாந்தலஹாந்தரியன மாந்தர பலபர 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 பலபர. ஜோமன் ஆரம்பிங்க, ஜோமன் ஆரம்பிங்க. pour out, pour out, pour out, pour out, pour out. Seko robo hondara baba bala bara baba bala bara bala bara bashagada raba. ஒரு அபிஷேகம் இந்த மேடையில் இருந்து ஒரு ஆறு போல இந்த ஜனங்கள் மேலே இப்ப அப்படியே பாயட்டும் ஆண்டவரே. நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு ஜீவ தண்ணீர் இப்ப பாயட்டும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த அபிஷேகம் ஒரு நதியா இப்பொழுது பாயட்டும், 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 பாயட்டும். ஒரு வேவ் இப்ப இவங்க மேல பாயட்டும். ஒரு அக்கினி இவர்கள் மேல் இப்பொழுது ஊற்றப்படட்டும். அந்த அக்கினியில இவர்களை காயப்படுத்தின காயங்களுக்கு ஒரு விடுதலை. இவர்கள் காதுகளில் கேட்ட அந்த சத்தங்கள் விசேஷமாக இரவுல தூங்க முடியல பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி நான் தடுமாறுறேன். ஒருவேளை நீ சொல்ல, எனக்குள்ள அசுத்த எண்ணம் வருது, எனக்குள்ள கெட்ட சிந்தனை வருது, பாவ எண்ணங்கள் எனக்குள்ள வருதுன்னு நீ சொல்றியா தம்பி தங்கச்சி? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அதுல ஒரு விடுதலை கட்டளையிட விரும்புகிறார். உன்னுடைய தூக்கத்தை கெடுக்க நினைக்கிற ஒரு டிஸ்டர்பிங் ஸ்பிரிட் கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக விரும்புகிறார். நீ ஜெபிக்க 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 இப்பொழுது உன்மேல ஒரு அக்கினி இப்பொழுது இறங்கி வருகிறது. இப்பொழுது உன்மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. இப்பொழுது உன்மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. இப்பொழுது ஒரு அக்கினி உன்மேல் இறங்கி வருது. கண்ணை மூடி ஜெபிக்க 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 ஜெபிக்க. A wind is blowing, a wind is blowing. ஒரு காற்று வீசுகிறது, காற்று வீசுகிறது, காற்று வீசுகிறது, காற்று வீசுகிறது, காற்று வீசுகிறது, காற்று வீசுகிறது. அது அபிஷேக காற்று, அது விடுதலையின் காற்று, அது சுகத்தின் காற்று, அது கட்டுகளை உடைக்கிற காற்று, அது அபிஷேகத்தின் காற்று. ஃபயர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். அசுத்தங்கள் வெளியே வரட்டும், அசுத்தங்கள் வெளியே வரட்டும். Every evil I command you to leave. எல்லா அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும். We anoint in the name of the Father, Son and the Holy Spirit. இப்பொழுது கட்டுகள் உடைகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கட்டுகள் உடைகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஷகாயா பஹாண்டேரியா, ஷகாயா மனஹாண்டே, ஓரமா மாமா மாண்டேரே பிபி பிபி செண்டரபி அலபரவோ ஷகல பஹாண்டேரியா. வேடிக்கை பார்க்க நல்ல ஃப்ரீயா நின்னு ஜெபம் பண்ணுங்க. I want everyone to be free and pray. நல்ல ஃப்ரீயா நின்னு ஜெபம் பண்ணுங்க. தங்கச்சிங்க தம்பிமார்கள் அநேகர் நிக்கிறீங்க. இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோ, இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோ, இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோ. விட்றாத, இந்த மொமெண்ட்டை விட்றாத, இந்த மொமெண்ட்டை விட்றாத. இது உனக்கான நேரம், இது உனக்காக தேவன் குறித்த நேரம், உன் விடுதலைக்காக தேவன் குறித்த ஒரு நேரம். இந்த நேரம் உன்னுடைய டெலிவரன்ஸ்க்காக கர்த்தர் குறித்த ஒரு நேரம். இந்த நேரம் உனக்காக தேவன் குறித்த ஒரு நேரம். இந்த நேரம். Yes Holy Spirit, yes Holy Spirit. Fire, 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 fire fall, fire fall. ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற கர்த்தர் என்ன உனக்கு வெளியே கொண்டு வருகிறார், வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். நீ மறைவில் இருக்கும்படி நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படி உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். ஓ ஷகர பபா 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 லரபி அந்தரயா, ஓ சினமேண்டர் அந்தரயா, ஓ ரமண மாண்டரதி அந்தரயா, ஏ ரபப லபரபோ சேகரேன மாண்டே, ஓ ரமண மாண்டரயா அந்தரலதி அந்தரயே, ஓ ரபலபரபகடரபி அந்தரலரி அந்தரபே. Fire of the Holy Spirit, fire of the Holy Spirit.
ஏசையா ஏசையா ஓ ஏசையா ஏசையா ஓ ஏசையா ஏசையா அப்பா 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 இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் கீழே போட்டு அமுத்தி வைத்த எல்லா எண்ணங்களை இப்ப நான் சிறை பிடிக்கிறேன் ஆண்டவரே, சிறைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இனி அந்த வார்த்தைகளுக்கு நான் இடம் செய்த எல்லா அற்புதங்களை நான் விசுவாசித்து நம்பி விடுதலையாய் வாழ போகிறேன். எத்தனை பேர் நான் தேவனோட அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புறேன்? நீங்க ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சரி, நான் ஒரு புதிய தொடுதல் இன்னைக்கு உணர விரும்புறேன்னு சொல்றவங்க இந்த காரியத்துக்காக இப்ப ஜெபிக்க போகிறோம். இப்ப ஒரு அக்கினி கர்த்தர் உங்க மேல கட்ட விழ்ப்பா, ஒரு அக்கினி உங்க மேல ஆண்டவர் கட்ட விழ்ப்பா, ஒரு அக்கினியை கர்த்தர் உங்க மேல கட்ட விழ்ப்பா. ஒருவேளை பின்னாடி இருக்கிறவங்க கூட முன்னாடி கொஞ்சம் வாங்க, எல்லாரும் ஒன்னா நிப்போம். ஆண்டவர்ட்ட பெற்றுக்கொண்டு இப்ப கடந்து செல்ல போறது. கூட்டம் முடிகிற நேரம் வந்துருச்சு. You can all come forward. You can all come forward. எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கலாம். அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தரோட அக்கினி உங்களை தொட போகுது. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? நீ தாகமா இருந்தாதான் பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தரால கொடுக்க முடியும். அதை ரிசீவ் பண்ணுகிற ஒரே ஒரு காரியம் உங்களுடைய வாஞ்ச. இன்னைக்கு நான் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புறேன், அந்த தொடுதலை நான் உணர விரும்புறேன் பாஸ்டர்னு சொல்றவங்க மட்டும் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் என்ன உமக்கு முன்பாக தாழ்த்தன ஆண்டவரே, என்ன ஒரு முறை ஒரு விஷயம் தொற்றுங்கப்பா, என்ன ஒரு விஷயம் தொற்றுங்க ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் தொற்றுங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் தொட்டு ஒரு விஷயம் தொற்றுங்க, என்ன தொடுங்கன்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. டச் மீ. என்ன தொடுங்க. I need you more. தொடுங்கப்பா. More than yesterday. I need you more. Rabba Sanda Rabba Karaba. More than words can say. I need you more than ever before. Hallelujah. பாடுவோமா? Hallelujah. Hallelujah. Oh, Rabba Sikha. Hallelujah. Wind is blowing. Hallelujah. எல்லாரும் பாடலாமா? Hallelujah. Hallelujah. எல்லாரும் அப்படியே பாடுங்க. அந்த பிரசன்னத்துல கண்களை மூடி கர்த்தர் உங்களுடைய கண்களில வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். தரிசனங்களை பார்க்கிறீர்கள். Hallelujah.
சொல்லுங்க. Hallelujah. Everyone worshiping Jesus this evening. Hallelujah. எல்லோருமாய் சொல்வோம். தூதர்கள் இணைந்து ஆராதனை செய்யட்டும். சொல்லுங்க. இந்த நேரத்துல கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல விழ போகிறது. தாகமுள்ள வாஞ்சையுள்ள உங்களை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் அருகில் இருக்கிறவங்களோட கரங்க. அந்த அக்கினி உங்களை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உன் நரம்புகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, சரீரத்துக்குள்ள, உன் வயிற்று பகுதியில அந்த அக்கினி இப்பொழுது உன்னை நிரப்புகிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. Receive the fire. விட்டுருங்க. Holy Spirit is doing something. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல விட்டுருங்க. Maybe you can correct the dress. Don't touch them. Don't disturb them. God is doing with something. Oh Rama mama mandara ba 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 ba. Yeah, நெருப்பு போல ஒரு அக்கினி. Divine connections are happening. Divine connections are happening. Oh same day. Oh randa habo. Say korobobo. Bring him here. Send oh sekerediandara must stand here. May God touch you right now. Oh Sakayaba, close your eyes and pray. Oh Shakalaba, Father, in the name of Jesus, a divine appointment. ஒரு விசேஷித்த ஒரு அப்பாயின்மெண்ட் கர்த்தர் உனக்காக வைக்கிறார். உனக்காக ஒரு ஆபீஸ்ல ஒரு அப்பாயின்மெண்ட் போல ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் கர்த்தர் உனக்காக கட்டளை இடுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. In the name of the Father, Son and the Holy Spirit, receive the fire. Receive the fire. Receive the fire. Divine appointments are happening in your life. Fire of the Holy Spirit. I send fire. Send fire. I send fire. Leave her. Don't disturb. Shakaya Baha. Oh Rakaba Baba. என் உடம்புல நெருப்பு மாதிரி எரியுது. என்னால தாங்க முடியல. கீழே இருக்கிறவங்களை விட்டுருங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேற யாராவது நிக்கிறவங்க அப்படி உணர்றவங்க இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க. May God double it for your life. என் உடம்புல நான் நெருப்பை அக்கினியை போல உணர்கிறேன். அப்படி இருக்கிறவங்க வாங்க முன்னாடி. Oh Rangala Hasiyanama Father. வெக்கப்பட வேண்டாம். May God touch you, anoint you. எஸ்தரை போல ஒரு பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் தேவனுக்கு என்று
பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். இந்த நீ இருக்கிற ஊழியத்துல உன்னை ஒரு ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்கிறார். Receive the fire, receive the fire, receive the fire, receive the fire, receive the fire. Don't put it there. Shakama mama mama mandara baba bala bala baba usse anointing. Kanamudu riba baba sika anointing. Shandala radiyandara 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 radiyandara. Oh shakala handara bayandara bala radiyandara radiyandara bala 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 bala. Ura mama எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. Yes, release that anointing, release that anointing, release that anointing. Father, touch it, Jesus. Shaka bahando robosika. Arahanteria. The wonderful presence of the Holy Spirit is here. Megame மகிமை வந்ததினாலே எல்லாம் நடக்குமே. வியாதியோடு இருக்கிறவங்க வியாதிப்பட்ட இடத்துல கைகளை வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வியாதியோடு இருக்கிறவர்கள் அந்த வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சு இப்ப சொல்லுங்க, இந்த வியாதி எனக்கு சொந்தம் இல்லை. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க பாப்பா, விசுவாசத்துல சொல்லுங்க. இப்பொழுதே இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஊழியர்களா இணைந்து சபிக்கிறோம். வியாதியை உண்டாக்குகிற பிசாசே, இப்பொழுது இந்த சரீரங்களை விட்டு கரத்தை எடுத்துக்கொண்டு கிரியைகள் எடுத்துக்கொண்டு விலகி இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவியே, செவிட்டு காதுகள் திறப்பதாக, கண்களில் பார்வை உண்டாவதாக, தலை சம்பந்தப்பட்ட வழிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, வயிற்று சம்பந்தப்பட்ட வழிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, இருதயம் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. Sweet Holy Spirit, வியாதியை நான் கடிந்து கொள்ளுகிறேன், வியாதியை நான் கடிந்து கொள்ளுகிறேன், வியாதியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். Command it to leave in Jesus' name. இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்தரங்க உறுப்புகளில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அங்க இருக்கிற எல்லா பலவீனங்கள் இப்பொழுது கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார். அந்த வியாதியை இப்பொழுது நான் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். The anointing is released in this church. All friends, விசேஷமா எதிர்பார்ப்போட ஒரு ஃபெல்லோஷிப்காக வந்த எல்லா, விசேஷமா பிஷப் பீபர் தம்பிமார்கள் தங்கச்சிமார்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் ஏவுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Everyone from Bishop Weber College, receive the blessing, receive the blessing. கர்த்தர் உங்களை ஒரு லைட்டா வைக்கிறேன்னு சொல்றார். உன்னை ஒரு வெளிச்சமா நான் வச்சிருக்கிறேன். நீ இருக்கிற பகுதியில உன்னை நான் வெளிச்சமா வச்சிருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற உன் கூட கான்டாக்ட்ல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நீ ஒரு டார்ச் லைட்டை போல வெளிச்சத்தை நீ உண்டு பண்ணுவாய். நீ அநேகருக்குள்ள வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படி உன்னை நான் அழைத்திருக்கிறேன். You carry the light. உனக்குள்ள வெளிச்சம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Receive His touch right now. Receive His touch right now in Jesus' name. Receive His touch right now in Jesus' name. பெற்றுக்கொள்ள அந்த கிருபையை. Santra hanta rika manda ribana nanda rianda lamanda rianda bashakala. இந்த சபையில கர்த்தர் அவருடைய கிருபை இந்த நாள்ல போட்டிருக்கிறார்.
something supernatural is released. வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு ஆராதனைகளையும் கர்த்தரோட மகிமை வெளிப்படும். இந்த திருச்சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் அது ஒரு சாதாரண கூட்டமா இருந்தா கூட அங்க சூப்பர் நேச்சுரல் விசிட்டேஷன் அந்த இடத்துல நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்திப்புகள் இந்த இடத்துல நடக்கும். இங்க இருக்கிற ஆகார்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். இந்த சபையில கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற போகிறது. டிரான்ஸ்பர்மேஷன் will happen. இந்த சபையை கர்த்தர் ஒரு வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஒவ்வொரு கூட்டமும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு கூட்டத்துல கர்த்தருடைய மகிமை பயங்கரமாய் அளவில்லாத விதத்துல அது கிரியை செய்யும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். இது தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சுமக்கிற ஒரு கரமா இது மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கரங்கள் பிசாசுகளை துரத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகளை சுகமாக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். Receive fire, fire of the Holy Spirit. Fire of the Holy Spirit. Come forward, Pastor. Come forward, Pastor. Receive your anointing. Receive your anointing. நீங்க நினைக்கலாம் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நானே தகுதிப்படுத்துகிறேன். உன்னை நானே தகுதிப்படுத்துகிறேன். I am honoring you in this place. உன்னை இந்த இடத்துல கனப்படுத்த நான் சித்தமாய் இருக்கிறேன். அந்த கிருபை இந்த கூட்டத்திலே கர்த்தர் இப்பொழுதே கட்டவிழ்க்கிறார். பெற்றுக்கொள்ளுங்களே இயேசுவின் நாமத்தில். எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது போல இப்பொழுது ஒரு அக்கினியின் சால்வை போதகர் மேல் விழுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஃபயர். எஸ் லார்ட். Oh, the glory. Strengthen him, Lord. Of your presence. We are temple. Give you reverence. Shalbahande. 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 Shalbahosanande. Oh, sanananando. உனக்காகவும் உன் ஊழியத்துக்கு தேவையானவைகளை நானே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காள் வேண்டும் என்கிற போது எலியாசர் ரெபேக்காளை தேடி சென்றான். ஈசாக்கோ தியானம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்ய போகிறேன், என் எதிர்கால ஊழியம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி அதை குறிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு வேண்டியவைகளை நானே என் தூதனை அனுப்பி ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த நாட்கள் நீ உன்னை ஆயத்தப்படுத்துகிற நாட்கள், நீ தியானம் பண்ண வேண்டிய நாட்கள், நீ காத்திருக்க வேண்டிய நாட்கள், வசனத்திலும் அபிஷேகத்தில் வளருகிற நாட்கள். நாட்கள் வரும், உனக்கென்று நான் நியமித்த ஊழியத்தையும் உனக்கென்று நான் நியமித்த ஊழியத்தையும் ஓ அபிஷேகத்தை, கிருபையை, வரங்களை சரியான நேரத்தில் நான் கட்டவிழ்ப்பேன். You will encounter your blessing and you don't need to go after it. It will come to you. ரெபேக்காளை தேடி ஈசாக்கு செல்லவில்லை. ஈசாக்கை தேடி ரெபேக்காள் கொண்டு வரப்பட்டாள். உன் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக நான் நியமித்த இந்த நாட்கள்ல, இந்த சீசன் ஆஃப் சைலன்ஸ்ல அமர்ந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிஸியா வேலை செய்து கொண்டிருந்த ஆதாமை பார்த்து ஆண்டவர் செய்த ஒரு காரியம், அவனுக்கு நித்திரையை வரப்பண்ணி தூங்க வைத்தார். இந்த நாட்கள் நித்திரையின் நாட்களை போல் இருக்கலாம், அமைதலின் நாட்களை போல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அமைதலா இரு, உனக்காக நான் கிரியை செய்கிறேன். ஏற்ற நேரத்தில் உனக்கான ஊழியத்தை, உனக்கான துணையை, உனக்காக நீ எதிர்பார்த்திருக்கிற சகல நன்மைகளை நானே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Receive his favor right now in the name of Jesus. Jesus, he is Jesus. He's so wonderful. For I have touched the hem of his garment. Oh, Rahande. Shake pass kudumu vaanga, Godwin vaanga, amma vaanga munnadi. Oh, say type Rohonto.
சியான்டோ ரெனாண்டோ ஷகாஹான்டே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்குள்ள விதைச்ச ஒரு எண்ணம், ஒரு ஏரோப்ளேன் பறப்பதை போல நான் பார்த்தேன். And right now as I start to pray for you, God says you will build many churches. உனக்கு கொடுக்க போகிற வேலையா இருக்கலாம் அந்த வருமானம், அது உனக்கு மாத்திரம் அல்ல, இந்த தேசத்துல தேவ ராஜ்யத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு சீடா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். Your income will be great. நீ எதிர்பார்த்ததை விட மேல உன்னோட இன்கம் இருக்கும். நீ என்ன ஃபீல்டுக்கு போனாலும் what God has appointed for you will be so great that out of your sufficiency you will bless the ministries. ஷகலஹ சிகரபபா. உனக்காக நீ வச்சிருக்கிற திட்டம்லாம் ரொம்ப சின்னதா இருக்குப்பா, உனக்காக நான் வச்சிருக்கிற திட்டம் தான் ரொம்ப பெருசு. நீ ஏன் கொஞ்சத்துல செட்டில் ஆகுற? எனக்கு இது போதும் ஆண்டவரேன்னு பல நேரம் நீ சொல்ற. இது போதும்பா எனக்குன்னு நீ அடிக்கடி நீ சொல்ற. அப்பா சொல்றாரு, நீ ஏன் கொஞ்சத்துல செட்டில் ஆகுற? நீ ஏன் கொஞ்சத்திலேயே இது போதும்னு சொல்ற? உனக்காக நான் வச்சிருக்கிற திட்டம் இட் இஸ் சம்திங் கிரேட். நீ இதுவரைக்கும் யோசித்திராத பிளான்ஸ் அண்ட் பர்பஸஸ் உனக்காக நான் வச்சிருக்கிறேன். ஆபிரகாம் மென்மேலும் வளர்ந்து விருத்தி அடைந்தான். அது உன் வாழ்க்கையில் நடைபெறும். பிள்ளைகள் தேசங்களில் தேவனுக்காய் பயன்படுவதை கண்டு களிகூர்ந்து மகிழுகிற நாட்கள் வரும். களிகூர்ந்து மகிழுகிற நாட்கள் வரும். ஓ ரஹாண்டா லபா. எல்லா கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்பா. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாருமாய் சேர்ந்து ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்லி முடிப்போமா சேர்ந்து? ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாருமாய் சேர்ந்து நன்றி இயேசுவே. We thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஓ we praise you Lord. Hallelujah, hallelujah. கடைசியா இன்னொரு விசை சேர்ந்து hallelujah, yes Lord. நன்றி செலுத்துகிறோம் நீ செய்த சகல நன்மைகளுக்காய். hallelujah, கடைசியாய் சேர்ந்து சொல்லுமா உமக்கு மகிமை மகிமை மகிமை. நமோ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த கூட்டத்தை ஆண்டவர் எவ்வளவு மகிமையாய் முடித்திருக்கிறார். இது ஒரு முடிவு அல்ல, இதுதான் தொடக்கம்.
இது ஒரு முடிவல்ல, இதுதான் தொடக்கம். இதுதான் தொடக்கம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சின்ன நெருப்பை போட்டிருக்கிறார். வரப்போகிற நாட்கள் இது பற்றி எரியும். இந்த பகுதி முழுவதும் பற்றி எரியும். நீங்க தான் இந்த பகுதிகளை கலக்க போகிற தேவ பிள்ளைகள். ஓ, இந்த வான மண்டலங்களை கர்த்தர் ஒரு பெரிய தேவனுடைய சேனையை ஸ்தாபித்து இருக்கிறார். நீங்க அப்பா சமூகத்தில் அமர்ந்திருந்தாலே போதும், தேவ தூதர்கள் ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஆலயத்தை நிரப்புவார்கள். அவரை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க, அவருடைய பாதத்தை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க. நமக்கா யாவையும் செய்கிறவர். கடைசி அர்ப்பணிப்போட கரங்களை உயர்த்தி சொல்வோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இசப்பா, நீர் ஒருவர் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல கைதட்டி. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ஆண்டவரே, என்னை தொடுங்க. எனக்காக என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நீங்க மட்டும் என்னோட படையபடி இருந்துட்டா போதும்பா சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நேற்று நைட்லாம் போயிட்டு தூக்கமே வரல. ரொம்ப நாளா நான் நைட்ல தூங்குறதே கிடையாது. ஏதோ ஒன்று நினைச்சு கஷ்டமாவே இருக்கும். சரியா என்னால் ப்ரேயர் பண்ண முடியாது. ப்ரேயர் பண்ணாலும் ஒரு திருப்தி இருக்காது. ப்ரேயர் பண்ணிட்டா பைபிள் படிக்க மாட்டேன். கொஞ்சம் 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்போ நேற்று வந்துட்டு நான் போயிட்டு ஆனால் காலையிலலாம் எந்திச்சு என்னால் ப்ரேயர் பண்ண முடியல. இன்னைக்கு வந்ததுலேருந்து சாயந்தரம் பிரதர் சொன்ன மாதிரி இயேசுவே என்னை தொடுங்கன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆண்டவரே இயேசுப்பா என்னை தொடுங்கப்பான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நாங்கள் நின்றுட்டு இருக்கும் பொழுது பழையபடி ஆண்டவர் பிரதர் வந்து தலையில கை வச்சதுதான் எனக்கு தெரியும். என்ன நினைச்சுனே தெரியல. ஆண்டவருடைய முகத்தை நான் பார்த்தேன். அந்த ஒரு அக்கினி எனக்குள்ள எரிச்சுட்டே இருந்தது. அந்த விட்டு போன அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு திரும்பவும் கொடுத்தாரு. என் வாழ்க்கையை புதுப்பிச்ச தேவனுக்கு, என்னுடைய விருப்பத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். மனசுக்குள்ளே ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு எனக்கு அபிஷேகத்தால நிரப்பி, ஆனா பைபிள் வந்து நான் எழுத்துக்கூட்டி தான் படிப்பேன். எனக்கு வந்து அவ்வளவுக்கா வசனங்கள் வந்து என் மனசுல பதியாது. நான் எவ்வளவோ நானும் அந்த வசனங்களை பிள்ளைங்க படிக்கும் போது கேட்பேன். ஆனாலும் நான் எழுத்துக்கூட்டி படிச்சிருவேன். படிக்க போகும்போது அந்த வசனங்கள் நிற்கும். அந்த நேரம் தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் அது வந்து யோசனைக்கே வராது. அப்படியா இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, என் தேவைகளை நீங்க சந்திக்கிறீங்களே, உனக்கு நன்றிப்பா. நான் ஒன்றும் தெரியாதவப்பா. அப்படியா இருந்தாலும் என் காரியங்களை நீ வெற்றியாய் நடத்தி கொடுக்குறீங்களே, உனக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் என் இதயத்துக்குள்ள ஒரு காயங்கள் மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு. என்னால வந்து ஒரு வெளிப்படுத்த முடியாம, ஒருத்தருக்கு போய் சொல்ல முடியாம, வசனங்களுக்கு யாருக்கும் யாருமே வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எடுத்து கூடி சொல்ல தெரியாத அளவுக்கு நான் இருந்தேன். ஆனாலும் இன்னைக்கு அந்த இருதயத்துல இருந்து கீழே இதுல இருந்து இறங்குனது ஆண்டவர் நான் உணர்ந்தேன். என்ன அபிஷேகத்தால நிரப்புனாரு. ஆனாலும் என் உடம்புல இருந்து ஒரு அக்கினியா எங்க உடம்புல அவ்வளவு ஒரு அக்கினியா ஆண்டவர் நிரப்புனாரு. அதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன். ஆசையா இருந்துச்சு. அப்புறம் நான் நினைச்சேன், இசுப்பா நான் எப்படி இசுப்பா உங்களுக்காக ஊழியம் செய்ய முடியும், என்னால என்ன முடியும் அப்படி சொல்லிட்டு நான் நினைப்பேன். அப்ப நான் இயேசுப்பாட்டு சொல்லுவேன், ஒருவேளை ஊழியத்துக்கு போனா அது உங்க ஊழியம், நீங்க தான் நடத்தணும். அதை பத்தி நான் வந்து ப்ரேயர் மட்டும் தான் பண்ணுவேன், நீங்க மட்டும் தான் நடத்தணும் அப்படி சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி அண்ணா சொன்னாங்க, நீ ஊழியத்துக்காக போனேன்னா அவர் எல்லாத்தையுமே பாத்துக்குவாரு,
அவர் எல்லாம் ரெடியா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அக்னி அபிஷேகத்தால ஏசுப்பா நிறைவாக நிரப்பினாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏசுப்பாக்கு அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆனால் சபைக்குள்ள வந்து நான் ஆராதனை பண்ண வரும்பொழுது ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுவேன், 2வது பாட்டுக்கு 3வது பாட்டுக்கு என்னால பாடவே முடியாது. அப்படியா தொண்டையிலேருந்து வடி வயிற்றுலேருந்து ஒரு பெரிய இருமல் ஒண்ணு வரும். அது நிமித்தம் எனக்கு வாமிட்டு வரும், உட்கார முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆராதனை என்னால முழுசாகவே செய்ய முடியாது. அப்படியாக நான் அடிக்கடி ஐயாட்ட வந்து நான் சொல்லி வாரம் சொல்லும் பொழுது கூட நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆனாலும் இந்த நாளில கூட நேற்றிலேருந்து எனக்கு ஒரே பாரம், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேனே, இந்த பலகீனம் எதனால என் இடத்துல வருகிறது எனக்கு தெரியலப்பா, இது என்னோட எடுத்து போடுற ஆண்டவரே, அது நிமித்தம் உங்களை நான் ஆராதிக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலிருந்து ஒரே அங்கலாய்ப்பா என்னுடைய இருதயம் அப்படியா வாஞ்சோடு இருந்தது. ஆனாலும் கூட மத்தியான வேலையில கூட நான் முன்னாடி வந்துட்டேன். என்னால் எனக்கு இதுல ஒரு விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரை, இந்த நாளிலிருந்து நான் விடுதலையோடு உண்மை ஆராதிக்கணும், மற்றபடி வேற எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரை. அப்பா நான் உண்மை ஆராதிக்கத்தான் இந்த இடத்துக்கு வருகிறேன், ஆனாலும் கூட என்னால ஆராதிக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் ஐயா என்னோட தலையில கையை வச்சோன்னு ஒரே பயங்கரமா அடி வயிற்றுலேருந்து ஒரே இருமல், பயங்கரமான இருமல், அப்படியா என்ன தலையெல்லாம் 2ஆ வெடிக்கிற மாதிரி அப்படியா இருக்குது. ஆனாலும் கூட அது கொஞ்ச நேரத்துல எனக்கு சரியாயிடுச்சு. இருந்தாலும் அது ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு அந்த சரீரத்தின் பலகின படபடப்பு தாங்க முடியல. சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க, ஆனாலும் நான் சொல்லல. நான் சாயங்காலம் வந்து நான் கண்ணீரோடு உமக்கு ஆராதனை செய்யும் பொழுது நான் மறுபடியும் உங்களுக்கு சாட்சி சொல்றப்பான்னு சொன்னேன். ஆனாலும் இந்த நேரத்திலும் கூட அந்த சத்ரு போராட்டம் என்னை விட்டு விலகி இந்த நேரத்தில் கூட நான் கண்ணீரோடு அவரை ஆராதிச்சேன். அவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். முன்னாடி வாங்க எல்லாரும் கை நீட்டிங்க. இந்த அம்மாவுக்காக கர்த்தருடைய விடுதலை. In the name of the Father, Son and the Holy Spirit. Command every evil spirit to leave in Jesus' name. எல்லா அசுத்த வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்க கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற கட்டுகள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக இயேசு. Fire! Come out! Glory, 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 glory to God. Glory to God. Thank you, Holy Spirit, for the deliverance. கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கடவுள் வந்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காங்க, ஒரு பெண் குழந்தைய. அவளுக்கு இன்னைக்கு 2.5 வயசு ஆகுது. அநேகமா ஆசீர்வதிச்சிருக்காங்க கடவுள் என்னைய. நான் 2 வருஷமா ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். நான் இன்னைக்கும் காலையில வர முடியாத சிச்சுவேஷன் தான். திருச்சி போயிட்டேன் இது ஒரு இன்டர்வியூக்காக. அங்க போய் என்னால அட்டன் பண்ண முடியல. ரிட்டர்ன் வந்தேன். எங்க வீட்லயும் பர்மிஷன் கொடுக்கல நான் போறதுக்கு. நான் போறேன் அப்படின்னு சொல்லி இது என்னோட புடுவாத்துக்காக தான் நான் இன்னைக்கு இங்க சர்ச் ஆலயத்துக்கு வந்தேன். ஆனாலும் கடவுள் எனக்கு அநேக ஆசீர்வாதத்தை தந்து எனக்குள்ள இறங்குறதை நான் உணர்ந்தேன். அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் எத்தனையோ முறை அந்நிய பாஷைகள்ல நான் சபைகள்ல வந்து ஜெபிப்பது உண்டு. ஆனா திறப்புல நிற்பது உண்டு. ஆனா நான் 6 மாசம் விலகி இருந்த வேலையிலும் கூட நான் இப்போ ஒரு 2-3 வாரமாக தான் வந்துட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த எழுப்புதல் ஜெபத்துல வந்து நமக்கு ஒரு விடுதலை விழாவா இருக்க வேண்டும், நம்ம இன்னும் விட்டு போன அபிஷேகங்கள்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தது உண்டு. இந்த 10 நாளாகவே நான் ஜெபித்து கொண்டே வந்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் இன்று வந்து ஒரு சின்ன நெருப்பு தான் என் மேல பட்டத, அடி வயிற்றுல பட்டது. நானும் ஒரு ஆபரேஷத்துக்கு நான் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற வேலையில கூட எனக்கு ஆண்டவர் இந்த நாள் வரையில் எனக்கு சுகத்தையும் பழகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தலைவலி இருந்தது, ஆனாலும் லேசான வலியா தான் இருந்துச்சு. ஒரு வாரமா எனக்கு அதிகமா எனக்கு தலைவலி இருந்தது. ஆனா ஒரு பகுதியாவே எனக்கு வலி இருந்துகிட்டே இருந்தது. ஆண்டவரே அப்பா எனக்கு இந்த தலைவலியில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட நான் அநேக நாள் நான் சவம் பண்ணது உண்டு. ஆனால் என் பிள்ளைகள் சொல்லிச்சு, நீ கண் ஆஸ்பத்திரிக்கு போமா, தலைவலி இருந்தா நீ கண் ஆஸ்பத்திரி போய் டெஸ்ட் பண்ணுமான்னு என் பிள்ளைகள் சொன்னிச்சு. நானும் ஆண்டவர் இருக்கும்போது நம்ம ஏன் அங்கெல்லாம் போகணும்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்துல நான் பொருத்தனை வைத்திருந்தேன். ஆனாலும் இன்றைய தினத்துல கூட எனக்கு ஒரு கரம் வந்து என்னுடைய அப்படியே தலை அப்படியே புடுங்கினது போல இருந்தது. ஆனாலும் லேசா ஆகிவிட்டது. ஆனா அந்த தலைவலி இப்பொழுது இல்லை. என் தேவன் அப்படியா எனக்கு பரிபூரணமா எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார்.
கர்த்தருக்கு சோத்திரம். ஆட்சியாக வைத்ததற்கு கோடான கோடி நன்றி துதிக்கிறேன். நான் ஒரு 6 மாசமாவே அபிஷேகம் எனக்கு இல்லை. நான் ஐயா வந்து அபிஷேகிக்கு முன்னாடி வாங்கின போது நான் வந்தேன். அப்பொழுது நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் வந்து எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்றேன், ஒருத்தருமே வரமாட்டேங்கிறாங்களே, சபைக்கு வரமாட்டேங்கிறாங்களே, எப்படியாவது அவங்க சபைக்கு வரணும், அதுக்காக எனக்கு தேவன் அபிஷேகம் பண்ணணும்னு நான் வந்தேன். உடனே ஐயா வந்து பவர்னு சொல்லும்போது என் மூஞ்சில வெளிச்சம் மாதிரி ஒன்று அடிச்சு, நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கீழே அபிஷேகப்படுத்திக்கும் போது தேவன் இயேசுதாமே உன்னை நான் அபிஷேகித்தே, நீ இப்போ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தைக்காக தேவனை கோடான கோடி நன்றிகளித்து என்னை சாட்சியாகத்துக்கு நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். Jesus, Holy Spirit of God, தூய ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை அழைத்த தேவனாக இருக்கிறீங்க, நீங்க வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு கலக்கங்கள் ஆண்டவரே கவலைகள் எதுவும் தேவையில்லை, காரணம் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தவர் நீங்க எங்களோட இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தை கொடுத்தீங்களே நன்றி செலுத்துகிறோம், ஊழியத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே, பிள்ளைகளை கொடுத்தீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே ஆவிக்குரிய பிள்ளைகளை, சரீர பிரகாரமான பிள்ளைகளை நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்கிறதற்கு கிருபை செய்றீங்களே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே அண்ணனுக்காக அக்காவுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தமிழகத்திற்கு மாத்திரம் இல்ல ஆண்டவரே, சுற்றியுள்ள பட்டணங்கள் கிராமத்திற்கு மாத்திரம் இல்ல ஆண்டவரே, மாநிலத்திற்கும் தேசத்திற்கும் நீங்க அழைத்து கொண்டு போக போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியத்தின் எல்லைகளை நீங்க விரிவாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஊழியத்தின் எல்லைகளை நீங்க விரிவாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விரிவாக்கி கொடுங்க, எல்லைகளை விரிவாக்கி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க எந்த திசைக்கு போகிறோமோ அந்த திசையை நாங்க சுதந்திரித்துக் கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அண்ணன்களுடைய ஊழியத்துல ஆண்டவரே உறுதியாக இருக்கிற ஆண்டவரே, அக்காங்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அம்மா அப்பாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஊழிய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் நீங்க அதிக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவரை எடுத்து நிறுத்தி பயன்படுத்தி ஆண்டவரை உன்னாண்டவரை உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குங்க ஆண்டவரை. நீங்க உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுங்க ஆண்டவரை, எங்களை கொண்டு நீங்க மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.